பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பை அடுத்து அந்நாட்டின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பனாமா ஊழல் குற்றச்சாட்டில் அவர் சிக்கியுள்ள நிலையில் பனாமா ஊழல் என்றால் என்ன என விளக்குகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். ஆங்கிலத்தில் பனாமா லீக்ஸ், அதாவது பனாமா கசிவுகள் என்கிறார்கள். பனாமா நாட்டில் உள்ள ஆவணங்கள் கசிந்ததையே பனாமா கசிவுகள் என அழைக்கிறார்கள். ஏன் பனாமா நாடு என்று ஒரு கேள்வி வருகிறது. முதல்ல பனாமா நாடு எங்க இருக்கு அப்படின்னா, வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் நடுவில் உள்ள ஒரு குட்டி நாடு தான் பனாமா. மேற்கிந்திய தீவுகள், வெஸ்ட் இண்டீஸுக்கு பக்கத்தில் இருக்கும் நாடு தான் பனாமா. உலக மக்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பனாமா ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ நாம் வருவோம். அதாவது உலகத்தில் உள்ள செல்வாக்கு படைத்த தலைவர்கள் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை சொந்த நாட்டில் முதலீடு செய்ய முடியாது, வெளிநாட்டில் தான் கொண்டு போய் முதலீடு பண்ணணும். அப்படி சொந்த பேரில் கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ண முடியாது, மாட்டிக்குவாங்க. பினாமி பேரில் கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணணும். முறைகேடாக சம்பாதித்த பணத்திற்கு உள்நாட்டில் வரியும் கட்டியிருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு நாள் போய் முதலீடு பண்ணாங்கன்னா பணம் போயிடும், திரும்ப வராது. அதனால் வளர்ந்த நாடுகளில் கொண்டு போய் முதலீடு செய்ய வேண்டும். நேரடியாக வளர்ந்த நாட்டில் கொண்டு போய் முதலீடு செய்தாலும் மாட்டிக்கொள்வார்கள். வளர்ந்த நாட்டில் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் சிறிய நாடுகளின் உதவிகளோடு, அதிகம் தென்படாத நாடுகளின் உதவிகளோடு அந்த நாடு மூலமாக வளர்ந்த நாட்டில் கொண்டு போய் பினாமி பேரில் முதலீடு செய்வதைத்தான் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் ஒரு முறையாக கொண்டுள்ளார்கள். பாகிஸ்தான் பிரதமராக இருந்த திரு நவாஸ் ஷெரீப் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவருடைய குடும்பத்தார் முறைகேடாக சேர்த்த சொத்தை பனாமா நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் மூலமாக பினாமி பேரில் லண்டனில் முதலீடு பண்ணியிருக்காங்க என்பதுதான் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இதன் காரணமாகத்தான் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் பதவி விலகினார். இது மட்டும் இல்லை, உலகத்தில் மொத்தம் 12 தலைவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்நாள் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார் நூற்றுக்கணக்கிலேயும் மாட்டிக்கொள்கிறார்கள். பனாமா கசிவு என்ற பெயர் எதன் காரணமாக அப்படின்னா, பனாமா நாட்டில் ஒரு நிறுவனத்தில் உள்ள இது சம்பந்தமான ஆவணங்கள் கசிந்து விட்டது. இதனால் தான் இதற்கு பெயர் பனாமா கசிவுகள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.